ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கு ஒரு சந்தோஷமான நல்ல விஷயத்த சொல்றதுக்காக தான் இப்போ இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். எப்பவுமே எந்த விஷயத்த செய்யறதா இருந்தாலும் இது நல்லபடியா முடியுன்ற நம்பிக்கையோட வேலை செய். முடியுங்கிற வார்த்தைக்கு இடம் நீ கொடுக்கணுமே தவிர முடியாதுன்ற வார்த்தைகள் உன் வாயிலிருந்து கூட வரவும் கூடாது, உன் மனசுல கூட அந்த யோசனை இருக்கவும் கூடாது. எப்பவுமே நல்லதே நடக்கும்னு நம்பு. நீ எதிர்பார்த்த நல்ல விஷயத்தையும் உனக்கு நல்லபடியாக நான் முடிச்சு தர்றேன். நீ நல்லா இருக்கணும்னு வாழ்த்தியவர்களை விட நீ அவங்கள விட முன்னேறிடக்கூடாது, அழிஞ்சு போகணும், கெட்டு போகணும்னு உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி யாரெல்லாம் உனக்கு எதிரியாக வேலை செஞ்சாங்க, உன்னை அழிக்க நினைச்சாங்கன்றத படம் போட்டு காட்ட இந்த வராகியம்மா நான் வந்திருக்கேன். உன்னை வாழ்த்துனவங்களை விட உன்னை வீழ்த்தியவர்கள் அழித்த நினைத்தவர்கள் தான் நீ முன்னேறதுக்கு மிகப்பெரிய தூண்டுகோலாக இருப்பாங்கன்றத புரிஞ்சுக்கோ. ஏன்னா உன்னை வாழ்த்துனவங்க உனக்கு தன்னம்பிக்கையை கொடுத்தாங்க. ஆனால் உன்னை வீழ்த்தியவர்கள் தானே உன்னுடைய தன்மானத்தை உனக்குள்ள தூண்டி விட்டாங்க. யார் உன்னை அவமானப்படுத்தினாங்களோ அவங்க முன்னால வாழணும்னு நினைச்ச. யார் உன்னை அவமரியாதை செஞ்சாங்களோ, மதிக்காம நிராகரிச்சாங்களோ, அவங்க முன்னால அதே இடத்துல ஜெயிச்சு கம்பீரமா வந்து நிக்கணும்னு நினைச்ச. இப்படி ஏதோ ஒரு வகையில கெட்டதையெல்லாம் நல்லதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தைரியமும் துணிவும் திறமையும் உனக்குள்ள இருக்கும்போது நீ தோத்து போக நான் விட்டுடுவேனா? நீ செஞ்ச புண்ணியத்துக்கெல்லாம் இப்போது பலன் கொடுக்க போறேன். இத்தனை நாளா நீ செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமாக உன் கர்ம வினைக்கு பலனாக கஷ்டங்களை நிறைய அனுபவிச்சுட்ட. இப்போது அது எல்லாமே முடிஞ்சு போய் உனக்கான நல்லது நடக்க போகுது. முன்னெல்லாம் உனக்கு வசதி வாய்ப்புகள் நிறைய இல்லை, அதனால ரொம்ப கஷ்டப்பட்ட. எல்லார்கிட்டையும் கடிகாரம் கூட இல்லை, ஆனால் எல்லாருக்கும் நிறைய நேரம் இருந்தது. சும்மாவே பொழுதுபோக்கி பேசி பேசி நேரத்தை கழிச்சாங்க. ஆனால் இந்த காலத்தில் நிறைய பேர்கிட்ட வசதி இருக்கோ இல்லையோ, யாருக்கிட்டையும் நேரம் இல்லை. பேசுறதுக்கும் முகத்தை பார்க்கறதுக்கும் மனசும் இல்லை, நேரமும் இல்லை. ஆனால் எல்லாருக்கிட்டையும் கடிகாரம் இருக்கு, அதை பார்க்கறதுக்கு நேரம் இல்லாமல் ஓடி ஓடி உழைச்சி வேலை செய்யக்கூடியவர்களாக மனிதர்கள் மாறிட்டாங்க தானே. எப்போவுமே விலை மதிப்பு இல்லாதது நீ சேர்த்து வைக்கிற காசு பணம் சொத்து மட்டும் கிடையாது. உன் கூட இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களையும் நீ சம்பாதிக்கக்கூடிய நல்லெண்ணம் கொண்ட மனிதர்களையும் கூட நீ சேர்த்து வைக்கிற சொத்துன்னு நினச்சிக்கோ. அவங்களும் எப்போதுமே உனக்குன்னு 4 பேர் வந்து நல்லவங்களா துணையா நிற்கிறபடி இருந்தாங்கன்னா அதுதான் நீ சேர்த்த மிகப்பெரிய சொத்தாக இருக்கும். வார்த்தை என்பது ஏணியை போலதான். ஏணியை பயன்படுத்தி மேலே ஏறலாம், கீழே இறங்கலாம். அதே போலதானே வார்த்தைகளை பயன்படுத்தி உன் வாழ்க்கையில நீ முன்னுக்கும் வரலாம். தேவையில்லாத வார்த்தைகளை பேசி உன் வாழ்க்கையில சிக்கலை உருவாக்கி நீ அழிந்தும் போகவும் வாய்ப்பு இருக்கிறது. எப்போதுமே வார்த்தைகளை அளவாக பயன்படுத்தி, நிதானமாக பயன்படுத்து. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உனக்கான வாழ்க்கையும் உனக்கான நேரத்தையும் நீ வாழ மறந்திடாதே என் செல்லமே. தனிமைங்கிறது ரொம்ப வேதனை நினைக்காத. தனிமையில இருக்கும்போதுதான் உனக்கு பல விஷயங்கள் புரிய வரும். நீ சாதனை செய்யும் அளவிற்கு பல சிறப்பான சிந்தனைகளை தனிமைதான் உனக்கு கற்றுக் கொடுக்குன்றத புரிஞ்சு நடந்துக்கோ. சண்டை போட்டிங்கன்னா உங்களுக்குள்ள யாராவது ஒருவர் தான் ஜெயிக்க முடியும். ஆனால் சமாதானமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகும்போது 2 பேருமே ஜெயிக்க முடியுன்றதை புரிஞ்சுக்கிட்டு எல்லா சூழ்நிலைகளிலும் விட்டு கொடுத்து சமாளித்து சாதகமாக சாதனையாக போகக்கூடிய அளவுக்கு புத்திசாலித்தனமாக இருந்துக்கோ என் செல்லமே. இறைவன் உனக்காக விதித்த விதியை விட உனக்கு எதிராக உறவுகள் செய்த சதியால நீ இழந்ததுதான் அதிகம். நீ கஷ்டத்தை அனுபவிக்கணும். உனக்கு கர்ம வினையின் பலனாக சில சோதனைகளை கொடுத்தது நான் தான். ஆனால் அந்த சோதனைகளை தாண்டியும் உனக்கு நிறைய பேர் சதி செஞ்சு உனக்கு நிறைய துன்பத்தை கொடுத்தாங்க. ஆனால் இப்போது அந்த சதியையும் விதியையும் மீறி நிச்சயமாக நீ ஜெயிக்க தான் போற. எப்பவுமே நிதானமாக இரு. நிதானம் தவறும் போதெல்லாம் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. வார்த்தைகள் ரொம்ப கூர்மையானது. நிதானம் இழந்து நம்ம பேசிட்டோம்னா அது நம்ம வாழ்க்கையவே சிதைச்சுடுன்ற ஞாபகம் எப்போதுமே உன் எண்ணத்திலும் புத்தியிலும் தெளிவாக இருக்கட்டும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில நீ யாரையுமே சார்ந்து வாழாம நீயாக தனியாக சிறப்பாக தைரியமாக ஜெயிக்கக்கூடிய ஆளாக இரு. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், அளவு கடந்த சந்தோஷத்துல இருந்தாலும் நீ நிலை மாறாம தடுமாறாம நிதானமா யோசிக்கக்கூடிய பிள்ளையாக இருந்தினா அதுதான் உன் வாழ்க்கையில உன்னை ஜெயிக்க வைக்கும். எப்பவும் யாரையும் அற்பமாகவோ அலட்சியமாகவோ நினைக்காத.
நீ சாதாரண காகிதம் நினைக்கக்கூடிய மனிதர்கள் கூட வானத்தில் உயரமாக பறக்கக்கூடிய பட்டமாக மாற வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நீ யாரை அலட்சியப்படுத்துறியோ அவங்களே உயர்ந்து வாழ்க்கையில முன்னுக்கு போயிட்டாங்கன்னா நீ அண்ணாந்து வியந்து பார்க்க நேரிடும் அல்லவா? அதனாலதான் யாரையும் மட்டமாகவோ அவமரியாதை செய்தோ பேசாதன்னு சொல்றேன். சில பேரு கரண்ட் கட்டான பிறகு தேடக்கூடிய மெழுகுவத்தி போல தேவைப்படும் போது உன்னை தேடி வருவாங்க. அப்படி தேவைக்காக தேடி வரும் மனிதர்களை தள்ளி விட்டுட்டு யாரு உன் மேல உண்மையான பாசத்தோட எப்பவும் அன்போட இருந்தாங்களோ அவங்கள அரவணைக்க கத்துக்கோ. வேஷம் போடாத உண்மையான அன்புதான் இந்த உலகில் எல்லா நோய்களுக்கும் மருந்தாக இருக்கும். உன்னுடைய அன்பு அப்படி உண்மையானதாக இருக்கட்டும். பொய்யா உன் மேல பாசம் இருக்கிறது போல வேஷம் போட்டு நடிப்பவர்களை உன் பக்கத்துல நெருங்கக்கூட விடாதே என் செல்லமே. வெற்றி தோல்வின்னு எதுவும் வாழ்க்கையில உன்னை நோக்கி வந்தாலும் உன்னுடைய கடமைகளை தொடர்ந்து செய்யி. யார் உன்னை பாராட்டினாலும் பாராட்டாட்டியும் அதை பத்தி நீ கவலைப்படவே வேணாம். உன்னுடைய திறமையும் நேர்மையும் எல்லாருக்குமே புரிய வரும். எல்லாருமே உன்னை நேசிக்க தொடங்குவாங்க. நீ எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறத முதல்ல நிறுத்து. அடிக்கடி கோவப்பட்டுக்கிட்டே இருந்தீனா அப்புறம் கோபத்துக்கே மரியாதை இல்லாம உன்னை கோவப்பட்டு கத்தினாலும் உன்னை அலட்சியப்படுத்தி கேலி பண்ணி சிரிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா அதுக்காக எல்லா விஷயத்திலும் சகிச்சுக்கிட்டும் சமாளிச்சுக்கிட்டும் நீ கோபமே படக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். கோபங்கிறது உன்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆயுதம் போல இருக்கட்டும். தேவையில்லாம உன்னை அவமரியாதை செய்யும் போதும் உன் தன்மானத்தை சீர்குலைக்க நினைக்கும் போதும் உன்னுடைய கோபத்தை அவர்களுக்கு அமைதியான முறையில வெளிக்காட்டு. கோபமே படலேனாலும் உனக்கு மரியாதை இருக்காதல்லவா? எது புரியுதோ புரியலையோ நிதானமா எல்லா விஷயங்களையும் கவனித்து உற்று நோக்கி பார்க்க கத்துக்கோ. எல்லாருக்கும் எல்லாத்தையும் புரிய வைக்கிறது சுலபம் கிடையாது. அதுக்காக நீ பேசி 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 எல்லாத்தையும் புரிய வைக்கிறதுக்கு முயற்சி செய்யாம நடக்கிற எல்லாத்தையும் மனிதர்கள் செய்கிற எல்லாத்தையும் பொறுமையாக கவனிச்சு பாரு. 1000 பேரை கூட எதிர்த்து நிற்கலாம். ஆனால் எப்போதும் யாரையும் நீ எதிர்பார்த்து நிற்க கூடாது. நீ நீயாக இரு. உன் மனசை யார் காயப்படுத்தினாங்களோ உன் மனசு கஷ்டப்படும்படி யார் பேசினாங்களோ அவர்களுக்கு உரிய சரியான பாடத்தை நிச்சயமாக நான் கற்றுக் கொடுப்பேன். அதே போல யார் உன் மனம் காயப்படும்படி பேசினார்களோ அங்க இருந்துதான் உன் வாழ்க்கைக்கான பாடமே தொடங்குச்சுன்ற உண்மையும் நீ புரிஞ்சுக்கோ. உனக்கு பிடிச்சவங்க உன்னை தொல்லையா நினைக்கிறாங்கன்னு உனக்கு தோணுச்சுன்னா நீ யோசிக்காம அவங்கள விட்டு விலகி நின்னுடு. ஏன்னா அவங்க ஒரு முறை உன்னை தொல்லையா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீ என்னதான் பாசமா பேசினாலும் அவங்களுக்கு அது ஒரு இம்சையாகத்தான் இருக்கும். அதனாலதான் யாரும் உன்னை வேணாம்னு ஒதுக்க நினைக்கிறதுக்கு முன்பாக நிராகரிக்க நினைப்பதற்கு முன்பாக உன்னை ஒதுங்கி நிற்க சொல்றேன். யார் மனமும் காயப்படும்படி வாழக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து பேசுற உன் மனசை அடுத்தவங்க காயப்படுத்தினாங்கன்னா நீ சற்றும் யோசிக்காமல் விலகி நின்னுடு. எல்லாருமே உன்னை போல உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களாக இருக்க மாட்டார்கள். ஆனா நீ எல்லா சூழ்நிலைகளிலும் உயர்ந்த எண்ணத்தோட நல்ல குணத்தோட நல்ல செயல்களோட இருந்தினா அதுதானே உன் வாழ்க்கையை மேம்படுத்தும். அன்பான ஒரு பார்வையும் ஆறுதலான ஒரு சில வார்த்தைகளும் உனக்கு பிடிச்சவங்க கிட்ட இருந்து உனக்கு கிடைச்சாலே போதும். எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய சக்தி உன் மனசுக்கு வந்துடும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உன்னை சுற்றி உனக்கு நல்லது சொல்லக்கூடிய நல்லது செய்யக்கூடிய நல்ல மனிதர்கள் இருக்கும்படி உனக்கான நல்லவர்களை உன்னை நோக்கி அனுப்பி வைக்க போறேன். வலிக்கவே இல்லாம வலிக்க செய்வது வார்த்தைகள் மட்டும்தான். கத்தியால குத்தி காயப்படுத்தாமையே இதயத்துக்குள்ள ஈட்டிய சொருகிறது போல வலியை கொடுக்கக்கூடியதும் வார்த்தைகள் தானே. அப்படி காயப்பட்ட உன் மனசுக்கு மருந்தே போடாம உன் காயத்தை குணப்படுத்தக்கூடிய ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். அதுவும் வெறும் வார்த்தைகளால் மட்டும் உனக்கு ஆறுதலை சொல்ல மாட்டேன். நீ எதிர்பார்த்த நல்ல சந்தோஷமான விஷயத்தையும் உன் வீட்டில் நடத்தி கொடுத்து உனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரதான் போறேன். உனக்கு ஆறுதலாக நல்ல விஷயங்களை எப்போதும் நான் நடத்துவேன்னு இந்த வராகி அம்மா மேல நம்பிக்கையோட இரு. அன்பானவர்கள் கோபப்பட்டால் நீ அமைதியாகத்தான் இருக்கணும். ஒரு நாள் அவர்களே உண்மையை உணர்ந்து உன்கிட்ட பேச வரும்போது அவர்களுக்கு வார்த்தைகள் வராம தடுமாறுவாங்க. உண்மையான உன் மேல அன்பு வச்சிருக்கவங்க ஏதாவது சில நேரங்களில் இப்படி ஏதாவது வார்த்தைகள் சொல்லும்போது கொஞ்சம் பொறுத்து போ. எதுவுமே தப்பாக போகாது என் செல்லமே. வார்த்தைகள் என் வாயிலிருந்து தானே வருது. அது என்ன காசா பணமா இலவசம்தானே நினைச்சு வார்த்தைகளை வாரி வீசிடாதே. ஏன்னா உன் எதிரில் இருக்கிறவங்க நீ பேசின வார்த்தைகளையே திருப்பி உன் மேல தூக்கி வீசினாங்கன்னா
அதை உன்னால தாங்க முடியாது. பொறுமையா போ. எல்லா விஷயங்களையும் யோசிச்சு நிதானமாக நடந்துக்கோ. துன்பத்துல இருக்காங்க, கஷ்டத்துல இருக்காங்க, உடல் நலம் இல்லாம இருக்காங்கன்னா அவங்கள உடனே போய் பாரு. அதே நேரத்தில் செல்வத்தில் இருப்பவனை அவன் கூப்பிட்டா மட்டுமே போய் பாரு. ஏன்னா காசு பணம் இருந்தா உனக்கே தெரியாதுங்கிறது போல காசு பணம் சேர்ந்துருச்சுன்னா மனிதர்கள் மற்றவங்கள கொஞ்சம் அலட்சியமாக நினைக்கத்தான் செய்வாங்க. நீ எப்போதும் எளியவனுக்கும் எளிமையாக இரு, வலியவனுக்கும் மிகப்பெரிய வலிமை உள்ளவனாக இரு. நல்லதே உன் வாழ்வில் எப்பவும் நடக்கும்.